திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியிலுள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 2 ஷிஃப்டாக சுமார் 8000 மாணவ மாணவிகள் பயில்கின்றனர். ஒரு நேரத்தில் ஏறக்குறைய 4500 மாணவிகள் படிக்கிற சூழலில் அவர்களுக்கான கழிவறைகள் பராமரிக்கப்படாமல் அலட்சியமாக விடப்பட்டிருக்கிறது. இது நாள் வரை தூய்மைப் பணியே மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர் மாணவிகள். கழிவறைகளைச் சுற்றிலும் செடி கொடிகள் அடர்த்தியாக வளர்ந்து புதர்மண்டியும் காணப்படுகிறது. இதனால் நாகத்தீவா என்று அச்சப்பட்டு கழிவறை பகுதிக்கே செல்லாத முடியாத வகையில் பாம்புகள் நடமாட்டமும் இனப்பெருக்கமும் அதிகமாகியிருக்கிறது. ஆனாலும் இயற்கை உபாதைகளை கழிக்க மாணவிகள் வேறு எங்கேயும் செல்ல முடியாது என்பதால் அச்சப்பட்டுக் கொண்டே இந்த கழிவறை பகுதிக்குச் சென்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கழிவறைக்குச் சென்ற மாணவிகள் அதிர்ச்சிக்குள்ளாகி நடுநடுங்கியிருக்கிறார்கள். கழிவறையில் கொத்து கொத்தாக பாம்பு குட்டிகள் நெளிந்து கொண்டிருந்தது. இந்த காட்சிகளை பார்த்து நடுநடுங்கிப் போன மாணவிகள் அலறியடித்துக் கொண்டு கழிவறையிலிருந்து வெளியே ஓடிவந்திருக்கின்றனர். இதையடுத்து கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்தனர். உடனடியாக கழிவறையை இழுத்து மூடி கதவின் வெளிப்புறத்தில் இங்கு நிறைய பாம்புகள் உள்ளன. உள்ளே செல்ல வேண்டாம் என்று லெட்டரில் எழுதி ஒட்டியிருக்கின்றனர். இதையடுத்து செய்யாறு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் கழிவறையில் நெளிந்து கொண்டிருந்த 3 பாம்புகளை பிடித்து சென்று வனப்பகுதியில் விட்டிருக்கின்றனர். மேலும் சில பாம்பு குட்டிகள் கழிவறை பைப்களுக்குள் பதுங்கிக் கொண்டன. தீயணைப்பு வீரர்கள் சென்ற பிறகு நாடோடி சமூகத்தைச் சேர்ந்த பாம்பு பிடிக்கும் நபர்களை அழைத்து வந்து மற்ற பாம்புகளையும் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களிடமும் 4 பாம்பு குட்டிகள்தான் பிடிபட்டது. இவை அனைத்துமே கொடிய விஷத்தன்மை கொண்ட நாகப்பாம்பு குட்டிகள் என தெரியவந்திருக்கிறது. கடந்த 2 நாள்கள் முயற்சியில் மொத்தமாக 7 பாம்பு குட்டிகள் பிடிபட்டுள்ள நிலையில் மீதி என்னவானது என்ற கேள்வியும் மாணவிகளிடம் எழுந்திருக்கிறது. எனவே பாம்பு குட்டிகளுடன் இனப்பெருக்கத்துக்கு காரணமான பெரிய பாம்புகளையும் தேடிப்பிடித்து செல்ல வேண்டும். கழிவறையைச் சுற்றியுள்ள புதர்களை அகற்றி தூய்மையாக பராமரித்து பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று விலகாத பீதியோடு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் மாணவிகள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.